ஹலோ ஹாய் வணக்கம் நமஸ்கார் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது எப்படி பார்க்க போகிறோம். என்னடா மீன் குழம்பு? ஆக்சுவலாக அது வீட்டில் வளர்த்த மீன், வீட்டில் கேணியில் வளர்த்த மீன். அந்த மீன் வந்து இப்போ தான் நீங்கள் பிடிச்சாங்க, அதை வந்து குழம்பு வைக்க போகிறோம். மீனை க்ளீன் பண்ணி நறுக்கியாச்சு, தலை தனியாக துண்டு தனியாக நறுக்கியாச்சு. தலையை ஃபுல்லாக போட்டு குழம்பு வைக்க போகிறோம். துண்டத்தை ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, எண்ணெயை ஊற்றி வெந்தயத்தை போட்டு தாளிச்சிடணும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிட்டு அதோட கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி வதக்கிட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா யூஸ் பண்ணிக்கணும். தேவைக்கேற்ப மசாலா யூஸ் பண்ணிக்கணும். காரம் விரும்புகிறவங்க இதில் பச்சை மிளகா கூட நீங்கள் கையில் போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா இதை கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அலசி வச்ச மீனை அதில் போட்டு கொதிக்க விடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து வளர்ப்பு மீனாலே கொஞ்சம் ஸ்மெல் கவுச்சி அடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி நான் வந்து என்ன பண்ணுறேன், வெள்ளைப்பூடி இஞ்சி கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு.